Satyo, look at the board. This is the fruit tree. At noon 12 a.m., the shadow is existed. This is the last boundary of the shadow. And the Vapsa taking roots are existed on the boundary of the shadow. நண்பர்களே, இந்த படத்தை கவனமாக பாருங்கள். இது ஒரு பழமரமாகும். இந்த பழமரம் நண்பகலில் நிழல் குடை, சூரிய வெளிச்சத்தின் மூலம் நண்பகலில் ஒரு நிழல் குடை விழும். இந்த நிழல் குடையின் விளிம்பிலேயே இருக்கும் வேர்கள் வாப்சாவை எடுக்கின்றன. இந்த வேர்கள் நண்பகலில் விழும் நிழல் குடையின் விளிம்பில் அமைந்திருக்கும் இந்த வேர்கள் மட்டுமே வாப்சாவை எடுக்கின்றது. That means on the shadow boundary there is a Vapsa, there is a root there existed. This is the mouth of the root and these are the legs of the root. Where we have to give the water? In the mouth or on the legs? On the mouth. And where you are giving? On the legs. On the legs. Indian culture. Indian culture. படத்தில் பார்ப்பது போல இந்த வாப்சாவை எடுக்கக்கூடிய வேர்கள் அந்த நிழல்குடையின் விளிம்பில் இருக்கும். அது வாய் போன்றது. அதனுடைய அடுத்த பக்கமானது கால் போன்றது ஆகும். மரத்தின் தூர் அருகே காலாகும். ஆனால் எங்கு நீங்கள் நீர் தர வேண்டும் என்றால் அந்த வாயில் மட்டுமே நீங்கள் நீர் தர வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்திய கலாச்சாரப்படி கால்களில் மட்டுமே நீரை ஊற்றி வருகின்றீர்கள். In agriculture university also the water is given up to the stem. வேளாண் கல்லூரிகளிலும் கால்களிலேயே இந்த நீரை கொடுக்கின்றார்கள். Totally wrong system they are teaching. இது முற்றிலும் நல்லதல்ல. This is the mouth on the boundary of the shadow at noon. If you are giving water in the mouth, in the boundary, that quantity will be decided by you, not by decided by the root. படத்தில் காண்பது போல வாப்சா வாய் போன்ற அமைப்பில் வரையப்பட்டுள்ளது. இந்த வாயில் நீங்கள் நீரை கொடுத்தால், அதாவது இந்த வாயில் நீரை வார்த்தீர்கள் என்றால் இந்த மரத்திற்கு தேவையான தண்ணீரை நீங்கள் தருகின்றீர்கள். நீங்கள் தான் முடிவு செய்கின்றீர்கள் எவ்வளவு நீரை தர வேண்டும் என்பதை. How much quantity of the Vapsa it has to take, that should be decided only by root, not by you. This is the right of the root to decide how much quantity of the water they have to take. எவ்வளவு நீர் தேவை, வாப்சாவின் மூலம் எந்த அளவிற்கு நீர் தேவை என்பதை முடிவு செய்ய போவது அந்த மரம் மட்டுமே, அந்த மரத்தின் வேர்கள் மட்டுமே. நீங்கள் அந்த முடிவை எடுக்கவே கூடாது. So if you are giving the water on the boundary, Vapsa will not created. Vapsa will not be created. படத்தில் காண்பதை போல இந்த விளிம்பில் நீங்கள் நீரை கொடுத்தால் வாப்சா வராது. விளிம்பில் நீரை கொடுத்தால் வாப்சா வராது. If you are giving water inside the canopy or depositing the rainwater inside the canopy, Vapsa will not be maintained. நிழல் குடையின் உள்ளே, மரத்தின் தூருக்கு அருகேயோ அல்லது நிழல் குடையின் உள்ளேயோ நீங்கள் நீரை கொடுத்தாலும் மழை நீர் விழுந்தாலும் வாப்சா வரவே வராது. So to give the water inside the canopy or on the boundary of the canopy is totally unscientific and it is wrong. எனவே நீரினை இந்த நிழல் குடையின் விளிம்பிலோ அல்லது உள்ளேயோ கொடுப்பது அஞ்ஞானமாகும். இது முற்றிலும் தவறாகும். But when you give the water 6 inch outside the canopy, and then Vapsa will be maintained. ஆனால் இந்த நிழல் குடையை தள்ளி 6 அங்குலம், சுமார் 6 அங்குலம் தள்ளி நீங்கள் நீரை கொடுத்தீர்கள் என்றால் வாப்சா தானாகவே அமைந்துவிடும். Because the root will come here and will take that much quantity of the water which is required to the root. ஏனென்றால் வேர்கள் தானாகவே அந்த வாப்சாவை நோக்கி சென்று அதற்கு தேவையான நீரின் அளவை மட்டுமே நிர்ணயித்து எடுத்துக்கொள்கின்றன. When you will give the water, otherwise the water will be deposited inside the canopy.
maybe irrigation water, maybe rain water, then the roots are spoiled. ஆனால் நீங்கள் நிழல் குடையின் உள்ளே நீங்கள் நீரை கொடுத்தால் வேர்கள் கெட்டுவிடுகின்றன அல்லது அழுகிவிடுகின்றன. The branches are dried இதனால் இலைகள் உதிர்ந்து விடுகின்றன. and small fruits are fallen down. சிறிய சிறிய பழங்கள் கீழே விழுந்து விடுகின்றன. And phytophthora are activated. பைட்டோதோராவும் இதனால் வந்து விடுகின்றது. And you are entering in a great loss. இதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. So it is very essential not to give the water inside the canopy, or we have to evacuate the water, which is then water will be deposited. We have to immediately evacuate the water. எனவே மிக முக்கியம் என்னவென்றால் மழை நீரானது நிழல் குடையின் உள்ளே வந்து தேங்கி நின்றாலும் அந்த நீரினை நீங்கள் உடனடியாக வெளியேற்றிவிட வேண்டும். If we will raise the soil toward the stem from the trench, when you raise the soil toward the stem, and when the rainwater will come down, it will be immediately evaporated towards the trench, and water will not be deposited. So it is very essential. If your fruit plantation, it is very essential to raise the soil from the canopy, the boundary towards the stem. எனவே படத்தில் காண்பதை போல தோட்டக்கலை பயிர்களுக்கோ மரப்பயிர்களுக்கோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிழல் குடையின் 6 அங்குலத்தை தள்ளி ஒரு நீர் கால்வாய் போன்ற அமைப்பு இருக்கும் பாசன நீருக்கு. அந்த கால்வாயின் விளிம்பிலிருந்து தூரை நோக்கி ஒரு சரிவினை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். படத்தில் காண்பதை போல தூருக்கு அருகே உயரமாகவும் அந்த கால்வாயின் அருகே உயரம் குறைவாகவும் சரிவை ஏற்படுத்தும் போது மழை நீரானது இந்த சரிவின் மூலம் நீர் கால்வாய்களில் சென்று அடைந்துவிடும். இதனால் வேர்கள் அழுகாது, பழங்கள் உதிராது. But also this water will be evaporated, no doubt. But in internal soil, in between two gaps, water will be deposited in the gap between two soil particles, and Vapsa will not be maintained. ஆனால் நன்றாக பாருங்கள், இவ்வாறு மழை நீரானது இந்த சரிவின் மூலம் நீர் கால்வாயில் சென்று அடைந்துவிடும். ஆனால் வாப்சாவானது இந்த சரிவில் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் மண்ணுக்கு அடியே துளைகள் உள்ளன. இந்த துளைகளின் ஊடே நீரானது இறங்கிவிடும். அதனால் வாப்சாவும் நிச்சயமாக இருக்கும். But when we will dig the V-shaped trench 6 inch outside the canopy, ultimately rainwater also will come in the trench, and this inner water also will come into trench, and then Vapsa will be maintained. ஆனால் நீங்கள் வி போன்ற அமைப்பில் 6 அங்குலம் தள்ளி நிழல் குடையிலிருந்து 6 அங்குலம் தள்ளி வி போன்ற அமைப்பில் ஒரு நீள கால்வாய்களை அமைக்கும் பொழுது இந்த சரிவிலிருந்து நீரானது ஓடி வந்து இந்த கால்வாயில் விழுந்துவிடும். இதன் மூலம் நீரும் இந்த கால்வாயில் சேகரிக்கப்படும், வேர்களும் இந்த நீரை உறிஞ்சும். இந்த சரிவிலும் வாப்சா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். So what we have to do to maintain the Vapsa? Number 1, we have to give the water 6 inch outside the canopy, not inside the canopy. Number 2, we have to check the trench so that all the moisture will be coming in the trenches and Vapsa will be maintained. 2 things we have to take. Number 1, we have to raise the soil towards the stem, and we have to take the trench. வாப்சாவை மரப்பயிர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நீரினை நிழல் குடையின் விளிம்பிலிருந்து 6 அங்குலத்தில் நீரை நீங்கள் இட வேண்டும். நிழல் குடைக்கு உள்ளே நீரை கொடுக்க கூடாது. அதன் பிறகு இந்த 6 அங்குலத்தில் வி அமைப்பிலான நீள் கால்வாய்களை எடுக்க வேண்டும். கால்வாய்களை எடுத்து ஒரு சரிவினை உருவாக்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் செய்துவிட்டால் வாப்சா தானாகவே அமைந்துவிடும். Have you understood Vapsa? Yes. Vapsa समझ में आ गया? Vapsa समझला? Yes. வாப்சா புரிஞ்சுதாங்க? நல்லா புரிஞ்சுதா?
इनको पार्लियामेंट में भेजना पड़ेगा। हाँ हाँ हो गया हो गया हो गया हो गया। नहीं, उनको ये तो समझ में नहीं आया। मेरा एक डाउट है, आप तो बड़ा पेड़ के बारे में बात कर रहे हैं। हाँ बड़ा बड़ा What? When you are talking about grown up trees, right? What about a small plant where I cannot see a canopy? That subject will be discussed tomorrow morning, not today. Huh? Tomorrow there is a question session in the parliament. You can ask many questions. We will honor you if you ask 100 questions. Shankasur. நாளைக்கு கேள்வி பதில் நேரம் இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு என்னென்ன ஐயங்கள் ஏற்படுகின்றதோ அதை கேள்விகளாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். This is only I have given in sugarcane plantation horticulture plants, not in seasonal crops. Understood? இந்த வாப்சா எவ்வாறு என்பதை தோட்டக்கலை பயிருக்கும் கரும்பு சாகுபடிக்கு மட்டுமே நான் கொடுத்துள்ளேன். பருவ பயிர்களுக்கு நான் இன்னும் கொடுக்கவில்லை. In zero budget natural farming, only 10% water is required and 10% electricity required. That means 90% saving of the water and electricity. How we will discuss it? இந்த ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் பாசன நீர் 10% மட்டுமே, மின்சாரம் 10% மட்டுமே தேவைப்படுகின்றது. 90% நீரையும் மின்சாரத்தையும் நாம் மிச்சப்படுத்தலாம். எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். These are the furrows and ridges. What is called in Tamil? படத்தில் காண்பது சால்பார் அமைப்பாகும். Suppose these are the plants, maybe chili, tomato, brinjal, cotton, lady's finger, gawar phalli, cauliflower, flower, broccoli. நீங்கள் படத்தில் காணும் சால்பார் அமைப்புகளில் இந்த பார்களில் தக்காளி, வெண்டை, கத்திரி, காலிஃப்ளவர், பருத்தி போன்ற செடிகள் பயிர் செய்யப்பட்டுள்ளது. Maybe sugar cane, கரும்பும் இதில் அடங்கும். maybe horticultural plants, maybe orchard, இருக்கலாம், பழமரங்களும் இருக்கலாம். maybe and maybe. பழமரங்கள் அல்ல தோட்டக்கலை பயிர்களாக கூட இருக்கலாம். Now if we do water in each furrows, you are giving 100% water. உதாரணத்திற்கு படத்தில் உள்ளதை போல எல்லா சால்களிலும் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்கின்றீர்கள். அப்பொழுது 100% நீங்கள் நீரை உபயோகப்படுத்துகின்றீர்கள். But if we will give the water in alternate trench, that means you have given water here, no water, water, no water. You have given the water in alternate furrows. படத்தில் காண்பதை போல ஒன்று விட்டு ஒன்று சால்களில் நீங்கள் பாசன நீரை கொடுத்தால், படத்தில் காண்பதை போல ஒன்று விட்டு ஒன்று சால்களில் நீங்கள் பாசன நீரை கொடுத்தால், This water will be available to the roots. This water will be available to the roots. This water will be available to these roots. This water will be available to this root, and this water will be available to this root. Not necessary to give in this trenches. படத்தில் உள்ள தாவரங்கள் அனைத்திற்கும் நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று சால்களில் பாசன நீரை கொடுத்தாலும்
அந்த தாவரங்களுக்கு நீர் சென்றடைகின்றது. படத்தில் காண்பதை போல எல்லா செடிகளுக்கும் நீர் சென்றடைகின்றது. If I will drink water by one hand, it will enter my stomach. And if I will drink by both hands, it will enter in same stomach. Not necessary to drink with both water, both hands, not. So, if I will give the water here, water will be available to both plants. This water will always both plants, not necessary to give the water in this strength, not necessary, it's totally wrong. உதாரணத்திற்கு நான் தண்ணீரை குடிக்கின்றேன், ஒரே கையாலேயே தண்ணீரை குடிக்கின்றேன், அதுவும் வயிற்றிற்கு தான் செல்கின்றது. இரண்டு கைகளால் நீரை குடித்தாலும் வயிற்றிற்கு தான் செல்கின்றது. எனவே ஒரே கையால் குடித்தால் மட்டும் போதுமானதாகும், வயிற்றிற்கு தான் செல்லும். அதே போல படத்திலும் ஒன்று விட்டு ஒன்று ஒரே சால்களில் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானதாகும், தாவரங்கள் அனைத்திற்கும் நீர் கிடைத்துவிடும். That means when we will give the water in alternate furrows or trenches, 50% water will be saved. இவ்வாறு நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று சால்களில் நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது 50% பாசன நீரை நீங்கள் சேமிக்கின்றீர்கள். Understood? Yeah. Now, in which trench we have not given the water, if we will fulfill these vacant trenches by straw mulching. எந்த சாலில் நீங்கள் நீரை கொடுக்கவில்லையோ அந்த சாலில் நீங்கள் இலை, தழை, குப்பை கூளங்களால் ஆன மூடாக்கினை இட்டுவிடுங்கள். படத்தில் காண்பதை போல ஒன்று விட்டு ஒன்று சால்களில் எங்கு நீரை நீங்கள் கொடுக்கவில்லையோ அங்கு நீங்கள் மூடாக்கு செய்து விடுங்கள். What is happen? When you give 100 liters of the irrigation water to the soil, 50 liter water, that means 50% water is transpirated from the cracks of the soil in the atmosphere. நீங்கள் மண்ணில் நீரை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால் மண்ணில் மேற்பரப்பிலிருந்து நீர் நீராவியாக சென்று காற்றில் கலந்து விடுகின்றது. But if we will cover the soil by the straw mulching, ultimately the cracks will be stopped and water transevaporation losses will be stopped. That means water content will be conserved in the soil. நீங்கள் படத்தில் காண்பதை போல மூடாக்கு செய்தீர்களானால் மண்ணின் மேல் பரப்பில் உள்ள சிறிய சிறிய வெடிப்புகள் மூடிவிடுகின்றன. இவ்வாறு மூடப்படுவதனால் மண்ணில் கீழே உள்ள நீராவியானது மேலே சென்று காற்றில் கலப்பது நிறுத்திவிடும். Again 25% saving. இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் காற்றில் கலக்கும் நீரானது குறைந்து விடுகின்றது. இதன் மூலம் நீங்கள் மேலும் 25% பாசன நீரை குறைக்கலாம். This straw mulching absorbs the maximum water vapor from the atmosphere in the night. நீங்கள் செய்யும் மூடாக்கு வேறு என்ன வேலை செய்கின்றது என்றால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை இரவு நேரத்தில் இது உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்கின்றது. I will give an example. In the summer, May month, 2 o'clock, noon, you go to the hearth. There is a dry grass bundle on the soil. You take that bundle and try to cut down. It will be immediately cut down because there is no moisture in that bundle. உச்சி வெயிலில் 2 மணியோ அல்லது 12 மணி வெயிலிலோ நீங்கள் மே மாதம் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் தோட்டத்திற்கு செல்லுங்கள். அங்கே வைத்துள்ள புல்கட்டை, உலர்ந்த புல்கட்டோ அல்லது வைக்கோலோ எடுத்து நீங்கள் பாருங்கள். அதை வெட்டினால் உடனடியாக அது இரு துண்டாக மாறிவிடும். You remove the soil by your finger under that bundle, you will see there is no moisture in the soil. It is totally moistureless. இந்த வைக்கோல் அடியே நீங்கள் பார்த்தால் ஈரம் முற்றிலுமாக இருக்காது. எங்கு இந்த வைக்கோல் வைக்கப்பட்டுள்ளதோ அதன் அடியில் ஈரப்பதம் இருக்கவே இருக்காது. Then keep the bundle on that place and return back. ஆனால் நீங்கள் இந்த வைக்கோல் கட்டை அங்கேயே வைத்துவிட்டு திரும்ப வந்து விடுங்கள். Next early morning 4 AM, you go to that place. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு எங்கு நீங்கள் வைக்கோல் கட்டை வைத்தீர்களோ அந்த இடத்திற்கு சென்று பாருங்கள். And take that grass bundle in your hand
try to cut down, it will not be cut down because there is a moisture in the grass. இதே வைக்கோல் கட்டினை நீங்கள் எடுத்து அதை அறுக்க முயற்சி செய்யுங்கள். மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் இந்த கட்டினில் ஈரப்பதம் இருக்கும். You remove the soil under the bundle, you will see that your skin will say there is a moisture inside the soil. இந்த கட்டிற்கு அடியில் உள்ள மண்ணில் விரல்களால் பரிசோதித்து பாருங்கள். அங்கு ஈரப்பதம் நிச்சயமாக இருக்கும். What is the source? There is no raining, no irrigation, no rain, nothing. There is no pipeline, nothing. But moisture is, that means that moisture is taken from the atmosphere by the stomach. நீங்கள் இவ்வாறு செய்து பார்த்தது மே மாதமாகும். அங்கு நீங்கள் பாசன நீரும் கிடையவே கிடையாது, மழை நீரும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வைக்கோல் கட்டினை அடியில் எவ்வாறு இந்த ஈரப்பதம் வந்தது? எவ்வாறு என்றால் இந்த வைக்கோல் கட்டானது இரவு நேரத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கிரகித்து தன்னுள்ளே வைத்து கொண்டது. இதன் மூலமாகவே Straw mulching is absorbing maximum moisture from the atmosphere in the night and supply to the roots. எனவேதான் நான் கூறுகின்றேன், இலை தழை குப்பை கூடங்களால் நீங்கள் ஏற்படுத்தும் மூடாக்கானது இரவு நேரங்களில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கிரகித்து வைத்துக் கொண்டு தாவரங்களின் வேர்களுக்கு கொடுக்கின்றது. Again 15% saving. இதன் மூலமாக நீங்கள் ஒரு 15% நீர்ப்பாசனத்தை குறைக்கலாம், சேமிக்கலாம். When this straw will be decomposed, humus will be created in the soil, and that humus also take the maximum moisture from the atmosphere in the night and gives a supply to the roots. இந்த மூடாக்கானது சிதைந்து அழியும் பொழுது, இந்த மூடாக்கானது சிதைந்து மக்கும் பொழுது மக்கு மண்ணின் வளமான மக்கு உருவாகின்றது. இந்த மக்கும் திரும்பவும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கிரகித்து தன்னுள்ளே வைத்துக்கொண்டு தாவரங்களுக்கு கொடுக்கின்றது. 1 kilo humus absorbs 6 liters water in 1 day from the atmosphere and supply to the roots. 1 கிலோ மக்கானது 6 லிட்டர் அளவிலான ஈரப்பதத்தை காற்றிலிருந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்கின்றது. And humus is created only in genetic farming, not in chemical and organic farming. இந்த மண்ணின் வளமான மக்கு ஜீரோ பட்ஜெட் செலவில்லா இயற்கை வேளாண்மையில் மட்டுமே உருவாகின்றது. ரசாயன வேளாண்மையினாலோ அல்லது அங்கக வேளாண்மையினாலோ இது உருவாக்கப்படுவதே இல்லை. Total 90% saving. இதன் மூலம் 90% நீங்கள் பாசன நீரை சேமிக்கின்றீர்கள். That means only 10% water is required. 10% மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். 90% water saving means 90% electricity saving. 90% நீங்கள் பாசன நீரை சேமிக்கும் பொழுது அதே 90% நீங்கள் மின்சாரத்தையும் சேமிக்கின்றீர்கள். If Tamil Nadu government will accept this technology as a policy, what are the water resources for irrigation that Tamil Nadu state have? You can give 10 times more farmer the irrigation facility, 10 times more. No dam should be built up, no new dam should be built up. இந்த ஜீரோ பட்ஜெட் தொழில்நுட்பத்தை நமது தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் தற்போது எவ்வளவு நீர்வளங்கள் நம்மிடம் இருக்கின்றதோ அதே நீர்வளத்தை வைத்துக்கொண்டு 10 மடங்கு அதிக விவசாயிகளுக்கு நாம் கொடுக்கலாம். 10 மடங்கு அதிக விவசாயம் இதன் மூலம் நாம் செய்ய முடியும். How much megawatt electricity is having the government of Tamil Nadu? If this technique will be accepted, that means 90% electricity will be saved. That means they can give connection to the 10 times more farmers. அதே போல மின்சார பற்றாக்குறையும் குறைந்துவிடும். 90% நீங்கள் சேமிக்கின்றீர்கள். தற்பொழுது எவ்வளவு மின்சாரம் உள்ளதோ அந்த அளவை வைத்துக்கொண்டு 10 மடங்கு அதிகமாக நீங்கள் மின்சார வசதி விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கலாம். And there will be no any nuclear deal to another nations. இதன் மூலம் நீங்கள் அணுத்துறையில் பிற நாடுகளிடம் ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. Satyo, every leaf of the plant is transpirating the moisture in the atmosphere every day. நண்பர்களே, படத்தில் காண்பதை போல தாவரத்தின் ஒவ்வொரு இலையின் மேற்பரப்பில் இருந்து நீரானது ஆவியாக காற்றில் சென்று கலக்கின்றது. The leaves have transpirated the moisture in the air, and that air moisture is immediately sucked down by the mulching. That means there is a cycle. There is a
cycle of the moisture. நீங்கள் படத்தில் காண்பது போல இலையின் மேற்பரப்பில் உள்ள நீரானது ஆவியாகி காற்றில் சென்று கலக்கின்றது. இந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மூடாக்கானது உடனடியாக கிரகித்துக் கொள்கின்றது. இதன் மூலம் ஒரு நீரின் சுழற்சி ஏற்படுகின்றது. This moisture will be absorbed by the mulching, will due to the roots should take the moisture, will send to the plant body, leaves, and leaves will transport the moisture. Again mulching will soak. That means there will be cycle continuously and no additional water will be required through the irrigation project. எனவேதான் நீங்கள் படத்தில் பார்ப்பது போல மூடாக்கானது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வேர்களுக்கு கொடுக்கின்றது. இந்த வேர்களிலிருந்து தாவரங்கள் இந்த நீரினை மேலே கொண்டு வந்து இலைகளின் மூலம் காற்றில் திரும்ப கலந்து விடுகின்றது. இந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே புதிய திட்டங்களுக்கு நீர் திட்டங்களுக்கு அவசியமே இருக்காது இவ்வாறு நீங்கள் மூடாக்கு செய்தால். Since 3 years in Maharashtra, in Marathwada, there is a great severe drought. In Rayalaseema of the Andhra Pradesh, there is a severe drought. All the plantation is dried in those areas which are cultivating chemical farming. But no single plant is dried which is in zero budget natural farming. All are survived. All are survived. 3 வருடங்களாக மராத்வாடாவில் வறட்சி நிலவுகின்றது. ராயலசீமாவிலும் வறட்சி நிலவுகின்றது. அங்கு யாரெல்லாம் ரசாயன வேளாண்மை செய்தார்களோ அந்த நிலங்களில் தாவரங்கள் வறண்டுவிட்டது. ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகளின் நிலத்தில் வறட்சியே இல்லை. அங்கு தாவரங்கள் அழியவே இல்லை. Because we are not utilizing the water from the well, we are utilizing maximum water from the atmosphere, and atmosphere is the ocean of the water. ஏனென்றால் நாம் ஆழ்துளை கிணறுகளில் இருந்தோ நீர்ப்பாசன கிணற்றில் இருந்தோ நாம் நீரை எடுப்பதே இல்லை. நாம் அதிகபட்சம் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்திலிருந்தே நீரை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்கின்றோம். The clouds are the ocean of the moisture, and this mulching and humus will immediately soak the atmospheric moisture immediately. வளிமண்டலத்தில் உள்ள மேகங்களிலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதத்தையும் மூடாக்கும் மண்ணின் வளமான மக்கும் உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்கின்றன. In the rainy season, there is a more than 90% humidity in the atmosphere. That means if there is a 100 liter here, 90 liter water in the form of water vapor. மழைக்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் 90% இருக்கும். இது என்னவென்றால் 100 லிட்டர் காற்று இருந்தால் 90 லிட்டர் அதில் நீர் இருக்கும். In the winter, 65% relative humidity. That means 65 liter air in 100 moisture in 100 liter of the air. குளிர்காலத்தில் 65% ஈரப்பதம் இருக்கும். என்னவென்றால் காற்றில் 100 லிட்டர் காற்றில் 65 லிட்டர் ஈரம் இருக்கும், நீர் இருக்கும். And even in the summer also 35% humidity. That means 35% water vapor in the air. வெயில் காலத்தில் 35% நீர் இருக்கும். 35 லிட்டர் 100 லிட்டர் காற்றில் நீர் இருக்கும். So here is the ocean of the water we have to utilize in zero budget natural farming. காற்றிலும் கடல் போன்று நீர் நிறைந்தே காணப்படுகின்றது. இதையே ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை உபயோகப்படுத்துகின்றது. In the atmosphere, maximum water is sent by the trees by means of the transpiration process. இந்த வளிமண்டலத்திற்கு மரங்கள் அதிகபட்சமாக இலைகளின் மூலமாக இந்த நீரினை காற்றில் அனுப்புகின்றது. 140-year-old tree transport 200 liter water in day. 140 வயசான ஒரு மரமானது 100 லிட்டர் அளவிலான நீரை தன்னிடம் இருந்து காற்றில் சென்று கலக்க வைக்கின்றது. That means if you want to increase the moisture quantity in the atmosphere, we have to raise the forest, we have to raise the plant. இதனால்தான் காற்றில் ஈரப்பதத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அடர்ந்த காடுகளை நாம் வளர்க்க வேண்டும். Understood, Wapsa? 10%, 90%, 100%.
மேலாண்மை நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் Neither நீர் மேலாண்மை Jal Prabandhan, water management. Write down. Number 1. Take the notes, everybody. It is most important. Number 1. The green leaves of the plant manufacture food material in daytime by means of the photosynthesis process. முதலாவது பச்சை இலைகள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தினம் தினம் உணவை உற்பத்தி செய்கின்றது. தினம் பகல் நேரங்களில் பச்சை இலைகள் தொடர்ச்சியாக ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை உற்பத்தி செய்கின்றது. One square feet leaf surface area consume 12.5 kilocalories solar energy in one day by means of the photosynthesis process. ஒரு சதுர அடி பச்சை இலை ஆனது ஒளிச்சேர்க்கையின் மூலம் 12.5 கிலோ கேலரியை கிரகிக்கின்றது. Through the solar light. சூரிய சக்தியிலிருந்தோ அல்லது சூரிய வெளிச்சத்திலிருந்தோ ஒரு சதுர அடி பச்சை இலை 12.5 கிலோ கலோரி அளவிலான வெப்ப சக்தியை கிரகிக்கின்றது. This solar energy is taken in the form of photon particles. இந்த வெப்ப சக்தியானது சூரியனிடமிருந்து போட்டான் துகள்களாக சென்று பச்சை இலைகளை அடைகின்றன. இந்த வெப்ப சக்தி போட்டான் துகள்களாக சென்றடைகின்றது தாவரங்களுக்கு. The green leaves take carbon dioxide from the atmosphere for this process. பச்சை இலைகள் என்ன செய்கின்றது என்றால் கரியமில வாயுவை காற்றிலிருந்து எடுத்துக்கொள்கின்றது. ஒளிச்சேர்க்கைக்காக கரியமில வாயுவை பச்சை இலைகள் காற்றிலிருந்து கிரகித்துக் கொள்கின்றது. The solar energy split the molecules of the carbon dioxide. Carbon is separated, oxygen is separated. இந்த வெப்ப சக்தியின் மூலம் இந்த கரியமில வாயுவானது கரிமமாகவும் பிராணவாயுமாக பிரிக்கப்படுகின்றது. வெப்ப சக்தியின் மூலம் கரியமில வாயுவானது கரிமமாகவும் பிராணவாயுமாக பிரிக்கப்படுகின்றது. And oxygen is inspired in the atmosphere for the human purposes. இவ்வாறு பிரிக்கப்படுகின்ற பிராணவாயு ஆனது தாவரங்களால் வெளியேற்றப்படுகின்றது. இந்த பிராணவாயுவையே நாம் சுவாசிக்கின்றோம். The roots take moisture from the soil and send to the leaves. வேர்களானது மண்ணிலிருந்து ஈரத்தை எடுத்து இலைகளுக்கு கொடுக்கின்றது. வேர்களானது மண்ணிலுள்ள ஈரத்தை எடுத்து இலைகளுக்கு கொடுக்கின்றது.
and that carbon molecule taken from the carbon atom taken from the atmosphere combined with this water in the leaves. காற்றிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கரியமில வாயிலிருந்து கரிமம் எடுக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. இந்த கரிமமும் நீரும் இலையில் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றது. இந்த கரிமமும் நீரும் இலையில் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றது. And from this combination, the food is prepared. That food is called carbohydrates, carbodaka. A raw sugar, maybe raw sugar you can இந்த utilize. கரிமமும் நீரும் இலையில் ஒன்றாக சேர்க்கப்படும் பொழுது உணவு தயாரிக்கப்படுகின்றது. இந்த உணவு மாவுச்சத்து என்ற ரூபத்தில் இருக்கும். இந்த உணவு கார்போஹைட்ரேட் அல்லது மாவுச்சத்தாக இருக்கும். One square feet leaf surface area manufacture 4.5 gram food material in one day. ஒரு நாளைக்கு ஒரு சதுர அடி பச்சை இலையானது 4.5 கிராம் அளவிற்கு உணவை தயாரிக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு சதுர அடி பச்சை இலை 4.5 கிராம் உணவு தயாரிக்கின்றது. Some food is utilized for respiration of the plant. இந்த உணவில் சில பகுதியானது அது சுவாசிப்பதற்காக எடுத்துக்கொள்கின்றது. தாவரம் சுவாசிப்பதற்காக இந்த உணவில் ஒரு பகுதியை உபயோகப்படுத்துகின்றது. To that 4.5 gram prepared food, some food is utilized for respiration of the plant. தாவரம் சுவாசிப்பதற்கு 4.5 கிராம் உணவை ஒரு நாளைக்கு தயாரிக்கின்றது. இதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து செலவிடுகின்றது. Some food sugar is secreted through the roots to feed the microorganism to the nearest root soil. 4.5 கிராம் உணவில் ஒரு பகுதியானது வேர்கள் மூலம் சர்க்கரையாக வெளியேற்றப்படுகின்றது. வேர்கள் மூலம் 4.5 கிராமில் இருக்கும் உணவில் ஒரு பகுதியானது இனிப்பு சுவையாக வெளியேற்றப்படுகின்றது. இந்த இனிப்பு சுவை மண்ணில் உள்ள உயிர்களுக்கு உணவாக பயன்படுகின்றது. For energy availability to the microorganisms. இந்த மண்ணுயிர்கள் வாழ்வதற்காக இந்த இனிப்பு சுவையை சாப்பிட்டு விடுகின்றன. Some food is utilized for the root development. இந்த உணவில் ஒரு பகுதியானது வேர்கள் வளர்வதற்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஒரு பகுதியானது வேர் வளர்ச்சிக்காக பயன்படுகின்றது. And some food is utilized for the growth of the plant. இந்த உணவின் ஒரு பகுதி அது வளர்ச்சிக்காக, செடியோ கொடியோ தாவரமோ தன் வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்துகின்றது. இந்த உணவை Daily growth. தினமும் வளர்வதற்காக இது உபயோகப்படுத்துகின்றது. இந்த உணவின் ஒரு பகுதியை And rest of the food is deposited or reserved for the grain production, fruit production or vegetable production. மீதமுள்ள
இந்த உணவை வைத்துக்கொண்டு தானியங்களோ பழங்களோ காய்கறிகளையோ இந்த தாவரம் உருவாக்குகின்றது. மீதமுள்ள உணவை வைத்து தானியங்களோ பழங்களோ காய்கறிகளையோ இந்த தாவரம் உருவாக்குகின்றது. When the leaves prepared 100 kg of the food, when the leaves prepared 100 kg of the food by photosynthesis process, we get 33 kg grain production. 33 kg grain production through that 100 kg food. 100 கிலோ தாவரம் உணவை தயாரித்தால், எந்த ஒரு தாவரமும் 100 கிலோ உணவை தயாரித்தால் மாவுச்சத்தாக 33 கிலோ தானியம் இதிலிருந்து உருமாற்றம் செய்யப்படுகின்றது. 33 கிலோ அளவிலான தானியங்கள் இந்த தாவரத்தில் இருந்து வருகின்றது. Otherwise, we get 50 kg of the fruit production or vegetable production. 50 கிலோ அளவிலான பழங்களோ அல்லது காய்கறிகளோ கிடைக்கும். 100 கிலோ மாவுச்சத்து வந்தால் 50 கிலோ அளவிற்கு பழங்களோ காய்கறிகளோ கிடைக்கும். And this reserve food is deposited in the stem of the plant. இவ்வாறு மீதமுள்ள உணவானது தானியங்களாகவோ பழங்களாகவோ காய்கறிகளாகவோ வருகின்றன. இந்த உணவே தண்டு பகுதியில் சேர்த்து வைக்கப்படுகின்றது. இந்த உணவே தண்டு பகுதியில் சேர்த்து வைக்கப்படுகின்றது. That means if we will deposit entire food in the stem, we will get maximum production. இதன் மூலம் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த எஞ்சி உள்ள உணவினை நீங்கள் தண்டு பகுதியில் சேமித்து வைத்தீர்கள் என்றால், செலவு செய்தது போக எஞ்சியுள்ள உணவை தண்டில் இந்த தாவரம் சேமித்து வைத்தால் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். That means we want that much size of the stem so that entire prepared food should be deposited in the stem. அப்படி என்றால் தண்டு பகுதி போதுமானதாக இருக்க வேண்டும். எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால், ஒரு தாவரம் எவ்வளவு உணவை தினமும் தயாரிக்கின்றதோ அதை செலவு செய்த பின்னர் அது சேமித்து வைக்க வேண்டும். இவ்வாறு எங்கு சேமித்து வைக்கின்றது என்றால், தண்டு பகுதியிலேயே அது சேமித்து வைக்கின்றது. எனவேதான் தண்டு பகுதி போதுமானதாக இருந்தால் மட்டுமே உணவு உற்பத்தி உங்களுக்கு கிடைக்கும். Suppose you have prepared 100 kg of the food for seed formation or fruit formation. But if the stem is too short, that 100 kg cannot be deposited, only 70 kg can be deposited. Then next day, the leaves do not prepare 100 kg, they prepare only 70 kg. உதாரணத்திற்கு ஒரு தாவரமானது 100 கிலோ அளவிலான உணவை தயாரிக்கின்றது. அந்த உணவை வைத்து அது தானியமாகவோ காய்கறியாகவோ பழங்களாகவோ மாற்றி நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் இந்த 100 கேஜி இந்த உணவினை சேர்த்து வைப்பது தண்டு பகுதியில். ஆனால் தண்டு பகுதி போதுமானதாக இல்லை. தண்டு பகுதி போதுமானதாக இல்லாவிடில் 70 கிலோ மட்டுமே சேர்த்து வைக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம்.
இவ்வாறு 70 கிலோ மட்டுமே சேர்த்து வைக்கப்பட்டால் அடுத்த நாளில் இருந்து இந்த தாவரம் என்ன செய்யும் என்றால் 70 கிலோ மட்டுமே இது உணவு தயாரிக்கும். தண்டு போதுமானதாக இல்லாவிட்டால் 70 கிலோ மட்டுமே உணவு தயாரிக்கும். ஆனால் இது 100 கிலோ இதனால் தயாரிக்க முடியும். अगर पत्तों ने 100 किलो खाद्य निर्माण किया, लेकिन तना इतना छोटा है कि 100 किलो उसमें समाता नहीं, केवल 70 किलो समा सकता है, तो अगले दिन ये जो तना है पत्ते को फोन करता है मोबाइल पर कि भाई ये गोडाउन बहुत छोटा है, 100 किलो उसमें नहीं डिपॉजिट कर सकते, केवल 70 किलो ही डिपॉजिट कर सकते, तो कल केवल 70 किलो ही निर्माण करना है, 71 किलो नहीं. இந்த தாவரமானது 100 கிலோ உணவை தயாரிக்கும் திறமை உள்ளது, அதனால் தயாரிக்க முடியும். ஆனால் 70 கிலோ அளவிலேயே அதன் தண்டு பகுதி இருக்கின்றது, அதில் சேமித்து வைக்க முடியும். எனவே இந்த தண்டு பகுதி என்ன செய்கின்றது, உடனடியாக இது இலைக்கு சமிஞ்சைகள் அனுப்புகின்றன, ஃபோன் செய்கின்றது. என்னிடம் 70 கிலோ மட்டுமே நான் சேமித்து வைக்க முடியும், நீ 100 கிலோ உணவை தயாரிக்காதே என்று இது கூறிவிடுகின்றது. உடனே இலைகள் என்ன செய்கின்றது, அடுத்த நாளிலிருந்து 70 கிலோ மட்டுமே உணவை தயாரித்து இந்த தண்டு பகுதியில் சேர்த்து வைக்கின்றது. There is a beautiful remote sensation system in between every plant part of the plant. In between every plant, root and leaves, stem and leaves, stem and roots, they are totally combined together with the remote sensing system. Messages are going on immediately and everywhere. எல்லா தாவரங்களிலும் ஒரு அழகான ஒரு இயற்கை அமைப்பு உள்ளது. தண்டு பகுதி, இலை பகுதி, வேர் மூன்றுமே ஒன்றுக்கொன்று இணைந்து வேலை செய்கின்றது. இவை தண்டு பகுதி இலையுடன் சேர்ந்து வேலை செய்கின்றது, வேர் பகுதி இலையுடன் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றது. This email and SMS system is different from our system. இவ்வாறு தண்டு மற்றும் இலை, வேர் மற்றும் இலைக்கு இடையே உள்ள தகவல் தொடர்பானது நம்மிடையே இருக்கும் இமெயில் மற்றும் எஸ்எம்எஸ்ஸில் இருந்து வேறுபட்டதாகும். So next day the leaves will not produce 100 kg, they will produce only 70 kg. அடுத்த நாளிலிருந்து இந்த தாவரமானது 70 கிலோ மட்டுமே உணவு உற்பத்தி செய்யும். 100 கிலோ இதனால் முடியும், ஆனால் செய்யாது. If the leaves will deposit 100 kg in the stem, we will get 50 kg production. But if we will deposit only 70 kg, we will get only 35. That means production will be reduced. இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 100 கிலோ உணவை சேர்த்து வைத்தால் தண்டு பகுதியில் 70 கிலோ உணவு உற்பத்தி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் முடியவில்லை. 70 கிலோ மட்டுமே இது சேர்த்து வைத்தால் உணவு உற்பத்தி குறைந்து விடுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That means if you want to increase the production, ultimately we have to deposit all the food which is prepared by the leaves in the stem. எனவேதான் தானியமோ காய்கறியோ பழங்களோ இதன் உற்பத்தியை மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த இலைகள் எவ்வளவு உணவை உற்பத்தி செய்கின்றதோ அத்தனை உணவையும் தண்டு பகுதியில் சேர்த்து வைக்குமாறு தண்டு பகுதி அமைய வேண்டும். And for that purpose we have to increase the size of the stem. இதனால் நாம் இந்த தண்டின் அளவை பருமனை அதிகப்படுத்த வேண்டும். The size of the stem is increased when the size of the root is increased. இந்த தண்டு பகுதியின் பருமன் எப்படி அதிகமாகும் என்றால் வேர் பகுதி அதிகமாகும் பொழுது இந்த தண்டு பகுதியின் பருமனும் அதிகமாகும். When the size of the root is increased, ultimately size of the stem is increased. இந்த வேரானது நீளமாக பல்கி பெருகும் பொழுது படரும் போது தண்டு பகுதியின் பருமனும் அதிகரிக்கும். That means if you want to increase the size of the stem, we have to increase the size of the root. வேரை அதிகப்படுத்தினால் தண்டின் பருமன் அதிகமாகும். And when the size of the root is increased, when the length of the root is increased, ultimately the size of the root is increased. எப்படி வேர்கள் அதிகமாக பருமனாக இருக்கும் என்றால் வேரின் நீளம் அதிகமாகும் பொழுது வேர் பகுதி அதிகமாகும். And when the size of the root is increased, ultimately the size of the plant is increased.
இவ்வாறு வேர்கள் நீளமாகும் பொழுது வேரின் அளவு அதிகரிக்கும். வேரின் அளவு அதிகரிக்கும் பொழுது தண்டு பகுதியின் பருமனும் அதிகரிக்கும், உயரமாகும். And when the length of the root is increased, when you give the water 6 inch away to the root, then the length will be increased. எப்படி இந்த வேரின் நீளம் அதிகரிக்கும் என்றால், நாம் முன்பே பார்த்தது போல 6 அங்குலம் தள்ளி நீங்கள் நீரினை கொடுக்கும் பொழுது வேரின் நீளம் அதிகமாகும். That means when will you give the water 6 inch away from the root tip, to take the water, the length of the root will be increased. வேரின் நுனியிலிருந்து 6 அங்குலம் தள்ளி நீங்கள் பாசன நீரை கொடுக்கும் பொழுது இந்த நீரினை எடுப்பதற்காக வேர்கள் வளர்ந்து நீளம் அதிகரிக்கும். The girth of the root will be increased. வேர் பகுதியும் அளவு அதிகரிக்கும். Girth of the stem will be increased. தண்டு பகுதியின் பருமனும் அதிகரிக்கும். Height of the plant will be increased. தாவரத்தின் உயரமும் அதிகரிக்கும். Number of branches will be increased. இலைகள் அதிகரிக்கும். Number of leaves will be increased. இலைகள் அதிகரிக்கும். Photosynthesis slip surface area will be increased. ஒளிச்சேர்க்கையும் அதிகரிக்கும். And food production will be increased. உணவு தயாரிப்பும் அதிகரிக்கும். That means our production will be increased. நம்மளுடைய சாகுபடி அதிகரிக்கும். இதன் மூலம் our pocket size will also நம்முடைய பாக்கெட்டின் அளவும் அதிகரிக்கும் பணத்தின் வழியாக. a Swiss bank account also will be increased. ஸ்விஸ் அக்கவுண்டுகளிலும் நமது பணம் அதிகரிக்கும். So to create the Vapsa is very essential. Understood? Now there is Vapsa inside your stomach. So to fulfill the Vapsa, we will take lunch. எனவே உணவு இடைவேளை.